வணக்கம் எவ்ரிவன். இன்றைய வீடியோவில் தி ஹிந்து 18 மே 2026 எடிஷன்ல இருந்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை சிம்பிள் அண்ட் அனலிட்டிக்கல் வேல யூபிஎஸ்சி எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவோடன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைய நோட்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவைலபிளாக உள்ளது. உங்களுடைய காமெண்ட்ஸ் மற்றும் ஃபீட்பேக் எங்களுடைய கண்டென்ட்டை இன்னும் இம்ப்ரூவ் செய்ய மிகவும் உதவும். அதனால் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். ஏஐ ரேடியோக்கு நீங்கள் தரும் சப்போர்ட்டுக்கு நன்றி. நிச்சயமா. இன்னைக்கு நாம அரசியல், பொருளாதாரம், அப்புறம் அறிவியல்னு பல தளங்கள்ல நடந்த முக்கியமான நகர்வுகளை அலச போறோம். ஆமா, நீங்க எல்லாரும் காலையில ரொம்ப பிஸியா இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால முதல்ல இன்னைக்கு நியூஸை ஒரு சின்ன மார்னிங் பிரீஃபிங் மாதிரி, அதாவது காலவரிசைப்படி டக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை 34லிருந்து 38ஆக உயர்ந்திருக்கு. இதுல தலைமை நீதிபதியும் சேர்த்து தானே சொல்றீங்க? ஆமா, அவரே சேர்த்துதான். அடுத்து நெதர்லாந்து கூட ஒரு உத்திசார் கூட்டாண்மை, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இதுல ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, 200 வருஷமா அங்க இருந்த சோழர் கால ஆனைமங்கலம் செப்பேடுகள் இப்போ இந்தியாவுக்கு திரும்ப வந்திருக்கு. ஓஹோ, இது நம்ம வரலாற்றுக்கு ஒரு மிகச்சிறந்த செய்தி. கண்டிப்பா. மூணாவதா பாத்தீங்கன்னா, பிரதமர் மோடி நார்வே தலைநகர் ஆஸ்லோவுக்கு போயிருக்காரு. அங்க ஆர்க்டிக் உத்தி அப்புறம் வர்த்தகம் பத்தி 3வது இந்தியா நார்டிக் உச்சி மாநாடு நடக்குது. அப்புறம் சர்வதேச கடல் பாதுகாப்புல ஹார்முஸ் ஜலசந்தியில நடக்கிற தாக்குதல்களுக்கு இந்தியா ஐநாவில ரொம்ப கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணிருக்காங்க. உள்நாட்டுல பாத்தீங்கன்னா, உள்கட்டமைப்புல ஒரு பெரிய மைல்கல். பிரத்யேக சரக்கு போக்குவரத்து வழித்தடங்கள், அதாவது டிஎஃப்சின்னு சொல்லுவோம்ல, அதுல சரக்கு ரயில்கள் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்துல இயங்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம விவசாயத்துல பயிர் காப்பீட்டு துல்லியமாக்க கிராப் கட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அதாவது பயிர் அறுவடை பரிசோதனைகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க. சூழலியல் சார்ந்த செய்திகள்ல கிரேட் நிக்கோபார் திட்டத்துக்காக 1 மில்லியன் மரங்கள் வெட்டப்படுற அபாயம் பத்தியும் மற்றும் மாற்றுக்காடு வளர்ப்பு பத்தின விவாதமும் பெருசா போயிட்டு இருக்கு. விண்வெளித்துறையை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய விண்வெளி முகமையோட ஸ்மைல் திட்டம், அப்புறம் L1 லாக்ராஞ்சியன் புள்ளி மூலமா சந்தர் பாதையை மேம்படுத்துறது பத்தி நியூஸ் வந்திருக்கு. கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கை செய்தி. காங்கோ அப்புறம் உகாண்டால பரவி வர்ற எபோலா வைரஸை உலகளாவிய பொது சுகாதார அவசர நிலையா, அதாவது PHIC-யா உலக சுகாதார அமைப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த நியூஸ் லிஸ்ட் பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா தெரியலாம். ஆனா இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு புள்ளி இருக்கு. என்ன புள்ளி அது? அதாவது வேகம் மற்றும் தடைகள். இந்தியா தன்னோட உள்கட்டமைப்பு, நீதித்துறை, அப்புறம் பொருளாதார வரம்புகளை எவ்வளவு வேகமா விரிவுபடுத்துது, அப்படி பண்ணும்போது என்ன மாதிரியான பெரிய தடைகளை சந்திக்குது அப்படிங்கறத இந்த நியூஸ் எல்லாமே அப்பட்டமா காட்டுது. சரியா சொன்னீங்க. அந்த தடைகள்ல இருந்தே ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட், இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை 33லிருந்து 37 ஆக CJI-யை தவிர்த்து சொல்றேன் உயர்த்தப்பட்டிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துல 93,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கு. ஆமா, 93,000 கேஸ். இவ்ளோ பெரிய மலை மாதிரி குவிஞ்சிருக்கிற கேஸ்களுக்கு நடுல வெறும் 4 புது நீதிபதிகளை அப்பாயிண்ட் பண்றது கடலை ஒரு ஸ்பூனால இறைக்கிற மாதிரி இல்லையா? இது நிஜமாவே ஒரு தீர்வா இல்ல ஜஸ்ட் ஒரு பேப்பர் அறிவிப்பா? நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். ஆனா இந்த 93,000 அப்படிங்கிற நம்பர் எப்படி இவ்வளவு வேகமா உருவாச்சுன்னு நாம புரிஞ்சுக்கணும். கோவிட் டைம்க்கு அப்புறம் ஃபைலிங் வசதி வந்துச்சு தெரியுமா? ஆமா, ஆன்லைன்ல கேஸ் ஃபைல் பண்றது. எக்ஸாக்ட்லி. அது நீதியை அணுகிறத ரொம்ப ஈஸியாக்கிடுச்சு. போக்குவரத்து பொறியியல்ல இன்டியூஸ்டு டிமாண்ட், அதாவது தூண்டப்பட்ட தேவைன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒரு ஹைவேல டிராஃபிக்கை குறைக்கணும்னு புதுசா 4 லேன் போடுவாங்க. ஆனா ரோடு ஃப்ரீயா இருக்கேன்னு இன்னும் நிறைய வண்டிகள் அந்த ரோட்டுக்கு வரும். திரும்பவும் டிராஃபிக் ஜாம் ஆயிடும். அதேதான் இங்கேயும் நடக்குது. இப்ப கேஸ் ஃபைல் பண்றது ஈஸியானதுனால மேல்முறையீடுகளோட எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாயிடுச்சு. அப்போ வெறும் நீதிபதிகளை அதிகப்படுத்துறது மட்டும் ஒரு நிரந்தர தீர்வா இருக்காது. வழக்குகளை விசாரிக்கிற அந்த தொழில்நுட்ப நடைமுறைகள்லயும் பெரிய மாற்றங்கள் தேவைப்படும். கரெக்டா? கண்டிப்பா. அது ஒரு தொடர் செயல்முறை. சரி, உள்நாட்டு நீதித்துறையிலிருந்து அப்படியே நம்ம சர்வதேச உறவுகளுக்கு போவோம். இது ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. நெதர்லாந்து கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்திருக்கு. ஆனா இதுல என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது ஒரு வரலாற்று நியூஸ் தான். அந்த செப்பேடுகள் நியூஸ் தானே? ஆமா, லெய்டன் பல்கலைக்கழகத்துல இருந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் 2 நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்தியாவுக்கு திரும்ப வந்திருக்கு. இது சும்மா சாதாரண பழைய எறும்பு கிடையாதுல்ல. நிச்சயமா இல்ல. அது சோழர் காலத்து பொக்கிஷம். ராஜராஜ சோழன் அப்புறம் ராஜேந்திர சோழன் காலத்துல நாகப்பட்டினத்துல இருக்கிற சூடாமணி புத்த விகாரைக்கு கொடுத்த மானியங்கள், அப்புறம் அவங்களோட வர்த்தக உரிமைகளை ரொம்ப துல்லியமா விவரிக்கிற வரலாற்று ஆவணங்கள் அது. வாவ்,
அதை மீட்டு கொண்டு வந்தது பெரிய விஷயம்தான். அதே நெதர்லாந்து பயணத்துல பாத்தீங்கன்னா ஏஎஸ்எம்எல் நிறுவனத்து கூட செமிகண்டக்டர் ஒப்பந்தமும் சைன் ஆகியிருக்கு. இது எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம்? ஏஎஸ்எம்எல் பத்தி சொல்லணும்னா அவங்க டைரக்டா செமிகண்டக்டர் சிப் தயாரிக்கிறது இல்ல. ஆனா சிப் தயாரிக்கிறது இல்லையா? அப்புறம் எதுக்கு அவங்க கூட ஒப்பந்தம்? அங்கதான் விஷயமே இருக்கு. அந்த சிப்களை உருவாக்குறதுக்கு EUV லித்தோகிராஃபி இயந்திரங்கள் தேவை. அந்த மிஷின்ஸை தயாரிக்கிறதுல உலகத்திலேயே ஏஎஸ்எம்எல்க்கு தான் ஏகபோக உரிமை, அதாவது மொனோபோலி இருக்கு. ஓ, அவங்க மிஷின் இல்லாம சிப் தயாரிக்கவே முடியாது. ஆமா, எதிர்கால தொழில்நுட்பத்தோட அச்சாணியே அந்த மிஷின்ஸ் தான். அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி கூட இந்தியா ஒப்பந்தம் போடுறது நம்மளோட தொழில்நுட்ப சுதந்திரத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. சூப்பர். ஆனா இதுல ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு. நீங்க நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. ஒரு பக்கம் இப்படி பெரிய லெவல்ல வர்த்தக ஒப்பந்தங்கள் நடக்குது, மறுபக்கம் பத்திரிகை சுதந்திரம், சிறுபான்மையினர் உரிமைகள் பத்தியெல்லாம் நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜெட்டன் வெளிப்படையா சில விமர்சனங்களை வச்சிருக்காரு. ஆமா. ஒரு நாட்டோட உள்நாட்டு விவகாரங்கள்ல இப்படி கமெண்ட் பண்றது இந்த உத்திசார் கூட்டாண்மையை பாதிக்காதா? நம்ம ஆட்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்க? முன்னாடி எல்லாம் இப்படி நடக்கும்போது ராஜதந்திர உறவுகள்ல பெரிய விரிசல் விழும். ஆனா இப்போதைய உலகளாவிய ராஜதந்திரம், அதாவது டிப்ளமசி ரொம்ப மாறிடுச்சு. இரு நாடுகள் எல்லா விஷயத்திலயும் 100% ஒத்து போகணும்னு அவசியம் இல்ல. அதாவது கருத்து வேறுபாடுகளை வெளிப்படையா பேசிக்கிட்டே பிசினஸும் பண்ணலான்னு சொல்றீங்க. கரெக்ட். இது டிப்ளமேட்டிக் கம்பார்ட்மெண்டலைசேஷன் சொல்வாங்க. ஒரு பக்கம் மனித உரிமைகள் பத்தி விமர்சனம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் $1 பில்லியன் செமிகண்டக்டர் ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறாங்க. இது சர்வதேச அரசியல்ல ஒரு முதிர்ச்சியை காட்டுது. நாமும் இதை எந்த சார்பும் இல்லாம ஒரு நடைமுறை உண்மையா பார்க்கணும். நல்ல பாயிண்ட். சரி, நெதர்லாந்து அப்படியே கொஞ்சம் வடக்கே போய் ஸ்காண்டினேவியா நாடுகளுக்கு போவோம். ஆஸ்லோல 3வது நார்டிக் இந்தியா உச்சி மாநாடு நடக்குது. நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாந்து, டென்மார்க், ஐஸ்லாந்துன்னு 5 நாடுகள் கலந்துக்கிறாங்க. ஆனா இதுல ஆர்க்டிக் உத்தி தான் மெயின் டாபிக்னு சொல்றாங்க. ஆமா, ஆர்க்டிக் உத்தி ரொம்ப முக்கியம். எனக்கு என்ன டவுட்னா, ஆர்க்டிக்னாலே வெறும் பனிப்பரப்பு தானே. இந்தியா மாதிரி ஒரு வெப்பமண்டல நாட்டுக்கு அங்க என்ன வேலை இருக்கு? இது கொஞ்சம் பரந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். பனி உருகிறது உலகத்துக்கு ஒரு பெரிய சூழலியல் ஆபத்து, அது உண்மைதான். ஆனா புவி வெப்பமடைகிறதுனால ஆர்க்டிக் பனி உருகும் போது ஏசியாக்கும் ஐரோப்பாவுக்கும் நடுவுல ஒரு புது வடக்கு கடல் வழி தடம் உருவாகுது. அதாவது நார்தர்ன் சீ ரூட். ஓ, இப்போ நம்ம சூயஸ் கால்வாய் வழியா போயிட்டு இருக்கோமே, அதுக்கு பதிலா இந்த பாதையா? எக்ஸாக்ட்லி. இந்த புது வழியில போனா பல ஆயிரம் கிலோமீட்டர் பயணம் மிச்சமாகும். அப்போ சரக்கு கப்பல்களோட டிராவல் டைம் கம்மியாகும், எரிபொருள் செலவும் பெரிய அளவுல மிச்சமாகும். அது மட்டுமல்ல, அந்த உறைஞ்ச பனிக்கடியில நிறைய அரிய கனிமங்கள், அதாவது கிரிட்டிக்கல் மினரல்ஸ், அப்புறம் எரிவாயுவெல்லாம் இப்போ வெளிய வர ஆரம்பிச்சிருக்கு. மின்சார வாகனங்கள், பேட்டரி தயாரிக்க இது ரொம்ப அவசியம். அப்போ அங்க பெரிய போட்டியே நடக்குமே. கண்டிப்பா. உக்ரைன் போருக்கு அப்புறம் ரஷ்யாவோ சீனாவோ இந்த ஆர்க்டிக் பாதைய தங்களோட கண்ட்ரோல்ல கொண்டு வர ரொம்ப ட்ரை பண்றாங்க. இதுக்கு பதிலடியாதான் ஸ்வீடனும் பின்லாந்தும் உடனே போய் நாட்டோல இணைஞ்சிட்டாங்க. புரியுது. அப்போ நம்ம சப்ளை செயினை பாதுகாக்கவும் அந்த புது ரூட்ல நமக்கான உரிமையை நிலைநாட்டவும் தான் இந்த நார்டிக் நாடுகளோட நட்பு நமக்கு தேவைப்படுது. 100% உண்மை. சர்வதேச கடல்வழி தடங்கள் பத்தி பேசும்போது இப்போ ரொம்ப டென்ஷனா இருக்கிற இன்னொரு ரூட்டையும் நம்ம பேசியாகணும். ஹார்முஸ் ஜலசந்தி. உலக எரிபொருள் வர்த்தகத்துல 20% இந்த சின்ன பாதை வழியா தான் வருது. இங்க நடக்கிற தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவைன்னு ஐநால இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. ஹார்முஸ் ஜலசந்தி உலகத்தோட ஒரு மிக முக்கியமான சோக் பாயிண்ட். அங்க ஒரு சின்ன கலவரம் நடந்தா கூட அடுத்த நாளே உலக அளவுல பெட்ரோல், டீசல் விலை உச்சத்தை தொட்டுடும். ஆமா, அது நம்மள டைரக்டா பாதிக்கும். நல்ல வேளையா ஒரு 20,000 டன் எல்பிஜியை ஏத்திட்டு வந்த MV சிமி அப்படிங்கிற கப்பல் எந்த பிரச்சனையும் இல்லாம கத்தார்ல இருந்து குஜராத் சேர்ந்துடுச்சு. இது ஒரு தற்காலிக நிம்மதிதான். இப்போ சர்வதேச லெவல்ல சரக்குகளை பாதுகாப்பா கொண்டு வரது எவ்வளவு முக்கியமோ, அதை உள்நாட்டுல ரொம்ப வேகமா கொண்டு சேர்க்கறதும் அவ்வளவு முக்கியம் இல்லையா? அதுக்கு தான் இந்த DFC, அதாவது பிரத்யேக சரக்கு வழித்தடங்கள் பயன்படுது. ஊபியோட தாத்ரியிலிருந்து நவி மும்பைக்கு 1500 கிலோமீட்டர் தூரத்தை மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்துல சரக்கு ரயில்கள் கடக்குதுன்னு நியூஸ்ல பார்த்தோம். இதோட நிஜமான இம்பாக்ட் என்னவா இருக்கும்? இப்போ பாத்தீங்கன்னா, நம்ம ரெகுலர் ரோடுகள்ல எப்படி டிராஃபிக் ஜாம் இருக்கோ அதே மாதிரி தான் சாதாரண ரயில் பாதைகள்லயும் இருந்துச்சு. ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வருதுன்னா சரக்கு ரயில பல மணி நேரம் அவுட்டர்ல நிறுத்தி வச்சிருவாங்க. ஆமா, நான் பார்த்திருக்கேன். நிறைய டைம் சரக்கு ரயில் அப்படியே நின்னுட்டே இருக்கும். பார்க்கப்பட்ட ஒரு பிரத்யேக பைபாஸ் ரோடு மாதிரி. இதுல ஸ்பீடு மட்டும் அதிகம் இல்ல, செலவும் ரொம்ப கம்மி. ஒரு டன் சரக்க 1 கிலோமீட்டர் கொண்டு போக வெறும் ₹1.96 தான் செலவாகுது. வாவ், ₹2க்கும் கம்மி. ஆமா,
இது இந்தியாவோட உற்பத்தி துறை லாபத்தை அப்படியே மாத்தி எழுதப் போகுது. சரக்குகளை வேகமா நகர்த்துறது பொருளாதாரத்துக்கு எவ்வளோ முக்கியமோ பணத்தையும் மூலதனத்தையும் தடையில்லாம நகர்த்துறதும் முக்கியம். இன்னைக்கு நியூஸ்ல GIFSC அப்புறம் LRS பத்தியும் சில அறிவிப்புகள் வந்திருக்கு. இதெல்லாம் கேட்கறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான பொருளாதார வார்த்தைகளா தெரியுது. இதை எப்படி நாம சிம்பிளா புரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள். குஜராத்ல இருக்கிற கிஃப்ட் சிட்டிய இந்தியாவில் இருக்கிற ஒரு வெளிநாட்டு தூதரகம், அதாவது ஃபினான்ஷியல் எம்பசி மாதிரி நினைச்சுக்கோங்க. உலகளாவிய முதலீட்டாளர்கள் இந்தியாவோட அந்த சிக்கலான வரி மற்றும் சட்ட விதிகளுக்குள்ள மாட்டிக்காம சர்வதேச விதிமுறைகள் மூலமா ஈஸியா பிசினஸ் பண்ணலாம். அப்போ அந்த LRSனா என்ன? LRS, அதாவது லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது நம்ம ஊரு மக்களுக்கானது. நீங்களோ நானோ எந்த பெரிய RBI பெர்மிஷனும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் வெளிநாட்டுல முதலீடு பண்ணலாம். பசங்க படிப்புக்கு காசு அனுப்பலாம், இல்ல குளோபல் ஷேர்ஸ் வாங்கலாம். ஓ, அப்போ உள்நாட்டு பணம் வெளியே போறதுக்கும் வெளிநாட்டு பணம் உள்ள வர்றதுக்கும் இருந்த நிறைய செக் போஸ்ட்களை இது எடுத்துருச்சுன்னு சொல்லலாம். கரெக்ட். பொருளாதார எல்லைகள் இன்னும் விரிவாகுது. இதையே அப்படியே நம்ம விண்வெளித்துறைக்கும் மேட்ச் பண்ணலாம். அறிவியல்லையும் நம்ம விண்வெளி வர நம்ம எல்லைகளை விரிவுபடுத்துறோம். ஐரோப்பிய விண்வெளி முகமையோட ஸ்மைல் திட்டம், அப்புறம் சந்திரனை நோக்கிய L1 லாக்ராஞ்சியன் புள்ளி பத்தி செய்திகள் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த L1 புள்ளினா என்னன்னு சொல்லுங்களேன். இப்போ ஒரு காரை நாம ரோட்ல பார்க் பண்றோம்ல, அது ஈஸி. ஆனா ஸ்பேஸ்ல ஒரு சேட்டிலைட்டை சும்மா நிறுத்தி வைக்க முடியாது. அதுக்கு ஏகப்பட்ட ஃபியூயல் செலவாகும். ஆனா இந்த L1 லாக்ராஞ்சியன் புள்ளிங்கிறது ஒரு ஸ்பெஷலான இடம். பூமியோட ஈர்ப்பு விசையும் சூரியன் அல்லது நிலவோட ஈர்ப்பு விசையும் ஒன்னா கேன்சல் ஆகிற ஒரு கிராவிடேஷனல் பார்க்கிங் ஸ்பாட். வாவ்! அப்ப அங்க வண்டியை நிறுத்தினா அது அப்படியே மிதக்குமா? ஆமா, ரொம்ப ரொம்ப கம்மியான எரிபொருளை வச்சுட்டு அது அந்தரத்துல அப்படியே நிக்கும். சந்திரனுக்கு போற விண்கலங்களோட ரூட்டை மாத்துறதுக்கும் கண்காணிக்கிறதுக்கும் இந்த இடம் ரொம்ப அருமையான கண்ட்ரோல் ரூம் மாதிரி செயல்படும். கேக்குறதுக்கே ரொம்ப ஃபாசினேட்டிங்கா இருக்கு. சரி, அந்த SMIL திட்டம்னா என்ன? அதுல என்ன ஆராய்ச்சி பண்றாங்க? SMILனா சோலார் விண்ட் மேக்னெட்டோஸ்பியர் அயோனோஸ்பியர் லிங்க் எக்ஸ்ப்ளோரர். அதாவது சூரியன்ல இருந்து வர காந்த காற்றுகள் பூமியோட வளிமண்டலத்தை எப்படி தாக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ண போறாங்க. இது ஃபியூச்சர்ல நம்ம சேட்டலைட்டுகளை சூரிய புயல்கள்ல இருந்து காப்பாத்த ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்பேஸ்ல இவ்வளவு பெரிய டெக்னாலஜி யூஸ் பண்ற நம்ம விவசாயிகளுக்கும் நிறைய டெக்னாலஜியை கொண்டு வரோம். விவசாய காப்பீட்டை துல்லியமாக்க CCE, அதாவது பயிர் அறுவடை பரிசோதனைகளை அதிகப்படுத்தியிருக்காங்கன்னு நியூஸ்ல பார்த்தோம். இது விவசாயிகளுக்கு எப்படி டைரக்டா ஹெல்ப் பண்ணும்? முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு மழையாலேயோ வறட்சியாலேயோ பயிர் நாசமாயிடுச்சுன்னா ஒரு அதிகாரி நேர்ல பார்த்து சும்மா தோராயமா ஒரு கணக்கு போடுவாரு. இதுல நிறைய லஞ்சம் தாமதம் எல்லாம் இருந்துச்சு. ஆமா, விவசாயிகளுக்கு சரியான பணம் போய் சேராது. ஆனா இந்த புது CCIE முறையில சேட்டலைட் டேட்டா அப்புறம் ட்ரோன்ஸை வச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல எவ்வளவு பயிர் உண்மையாவே விளைஞ்சிருக்குன்னு ரொம்ப சயின்டிஃபிக்கா கணக்கு பண்றாங்க. இது மூலமா இன்சூரன்ஸ் பணம் எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாம நேரா விவசாயிகளோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வேகமா போய் சேர்ந்துடும். ரொம்ப நல்ல விஷயம். ஒரு பக்கம் நாம அறிவியல், வர்த்தகம், பொருளாதாரம்னு ஒரு அசுர வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இதுக்கான விலையை யாரு கொடுக்கறா அப்படிங்கறதான் அடுத்த நியூஸ். அந்த 92,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கிரேட் நிக்கோபார் தீவு திட்டம். அங்க ஒரு பெரிய துறைமுகம் கட்டுறதுக்காக 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் மரங்களை வெட்ட போறாங்களாமே. இது எப்படி ஏத்துக்க முடியும்? இங்கதான் வளர்ச்சிக்கும் சூழலியலுக்கும் நடுவுல ஒரு பெரிய மோதலே நடக்குது. கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன், அதாவது மாற்று காடு வளர்ப்பு திட்டத்தை பண்ணுவோம். இங்க வெற்ற ஒவ்வொரு மரத்துக்கும் பதிலா வேறொரு இடத்துல புது மரக்கன்றுகளை நடுவோன்னு வாக்குறுதி தர்றாங்க. ஒரு நிமிஷம், இது பிராக்டிக்கலா சாத்தியமா? ஒரு காட்டையே அப்படியே ஒரு இடத்துல இருந்து பிடுங்கி இன்னொரு இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ண முடியுமா என்ன? ஒரு மரம் வளர்ந்து நிக்கவே பல வருஷம் ஆகுமே. நீங்க கேக்குறது 100% சரியான கேள்வி. சூழலியல் நிபுணர் ஹரிணி நாகேந்திரா இது பத்தி ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. ஒரு 100 வருஷ பழமையான காடு அப்படிங்கிறது வெறும் மரங்களோட கூட்டம் கிடையாது. அதுல இருக்கிற மண்ணு, நுண்ணுயிரிகள், பறவைகள், நிலத்தடி நீர்,
உள்ளூர் மக்களோட வாழ்க்கைன்னு எல்லாம் சேர்ந்த ஒரு ஈகோசிஸ்டம். ஆமா, அது ஒரு பெரிய சங்கிலி தொடர். எக்ஸாக்ட்லி. அந்த ஈகோசிஸ்டம் அழிச்சிட்டு எங்கேயோ பல 100 கிலோமீட்டர் தள்ளி போய் சில மரக்கன்றுகளை நட்டு வைக்கிறதுனால அந்த ஒரிஜினல் இடத்தோட சூழலியல் நன்மைகளை நம்மளால ஒருபோதும் திரும்ப பெற முடியாது. நமக்கு வளர்ச்சி தேவைதான், ஆனா ஈடு செய்ய முடியாத இந்த உயிரியல் இழப்புகளை பணத்தால அளவிடவே முடியாது. ரொம்ப வேதனையான உண்மை. நாம இயற்கை கூட எப்படி விளையாடுறோங்கிறதுக்கு ஒரு பெரிய அலாரம் மாதிரி WHO ஒரு நியூஸ் வந்திருக்கு. காங்கோ அப்புறம் உகாண்டாவில் இபோலா வைரஸ் பரவுறத உலகளாவிய பொது சுகாதார அவசர நிலையா PHEI அறிவிச்சிருக்காங்க. ஆமா. இது வரைக்கும் அங்க ஒரு 300 பேருக்கு அறிகுறி வந்திருக்கு, 88 மரணங்கள் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இது ஏன் உலகளாவிய பிரச்சனைன்னா, நம்ம ஸ்டார்டிங்ல பேசணும்ல, ஆர்க்டிக் கடல் வழித்தடம், பிரத்யேக சரக்கு ரயில்கள், ஃபாஸ்ட் விமான போக்குவரத்துன்னு இது எல்லாமே உலகத்தை ஒரு சின்ன கிராமமா சுருக்கிடுச்சு. ஆமா, ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்துக்கு போறது இப்ப ரொம்ப ஈஸி. அந்த வேகம்தான் இங்க பிரச்சனையே. ஒரு சரக்கு எப்படி மிக வேகமா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகுதோ அதே வேகத்துல ஒரு புது வைரஸும் டிராவல் பண்ணும். கோவிட் பெருந்தொற்று நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் அதுதான். மனுஷங்களோட வேகம் நோய்களோட வேகத்தையும் பல மடங்கு அதிகமாக்கிடுச்சு. நாம் இன்னைக்கு பேசின எல்லா செய்திகளுமே ஒரு குறிப்பிட்ட மையத்தை நோக்கி தான் பயணிக்குதுன்னு தோணுது. உச்சநீதிமன்றத்தில் தேங்கியிருக்கிற 93,000 வழக்குகளை முடிக்க நீதிபதிகளை அதிகப்படுத்துறோம், சரக்குகளை வேகமா அனுப்ப DFC ரயில்களை விடுறோம், பணத்தை வேகமா மாத்த GIFT சிட்டியை யூஸ் பண்றோம், ஆர்டிக் பனி உருகிறத கூட சீக்கிரமா கப்பல் போறதுக்கான ஒரு வாய்ப்பா தான் நம்ம பார்க்கறோம். ஒட்டுமொத்தமா மனிதகுலத்தோட நோக்கமே இப்போ வேகம்னு மாறிடுச்சு. அந்த வேகம் நமக்கு நிறைய சௌகரியங்களை கொடுத்தாலும் அது நம்ம மேலையும் நம்ம பூமி மேலையும் கொடுக்கிற அழுத்தத்தை நம்ம மறந்துடுறோம். கரெக்ட். அதனால இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு இறுதி கேள்வி. நாம எல்லாத்துலயும் வேகத்தை தேடி ஓடிட்டு இருக்கோம். ஆனா பாருங்க, இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் தாய்நாட்டுக்கு திரும்ப 200 வருஷம் ஆச்சு. ஒரு ஆலமரம் முழுமையா வளர்ந்து ஒரு சூழலியலா மாற 100 வருஷம் ஆகுது. இயற்கைக்கும் சரி வரலாற்றுக்கும் சரி எந்த அவசரமும் கிடையாது. அவை ரொம்ப நிதானமா தான் கட்டமைக்கப்படுது. நாம இந்த அசுர வேகத்துல முன்னேறும்போது ஆழ்ந்த நீதியையும் மெதுவா வளர்ற இயற்கையையும் நிரந்தரமா பழி கொடுத்துட்டு இருக்கோமா? நம்மளோட இந்த அதிவேக பயணம் எதிர்கால சந்ததியினரோட நேரத்தையே சுருக்கிடுதா? இதை கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு ஆழமான ஆய்வில் சந்திப்போம். உங்களின் கருத்துக்களை கீழே பகிருங்கள். நன்றி, வணக்கம்.